இன்னைக்கு இந்த நற்கருணை பக்தி நம்முடைய கத்தோலிக்க விசுவாசத்துல இன்னும் உயர்ந்து நிற்க வேண்டும். அந்த நற்கருணைக்கு உரியவர்களாக நாம் மாற வேண்டும். இந்த விழாவை கொண்டாடக்கூடிய நாம் ஒவ்வொருவரும், நம்ம சொல்லுவாங்களா, நம்பிக்கைக்குரியவர்கள். அதே போல நானும் நீங்களும் இன்னைக்கு நற்கருணைக்கு உரியவன், ஆண்டவருடைய இரக்கத்திற்குரியவன், ஆண்டவருடைய அன்புக்குரியவன், அவருடைய திரு உடலுக்கும் திரு ரத்தத்திற்கும் உரியவனாக நாம் மாற வேண்டும். அப்படி மாறணும்னா 3 ஆ நமக்கு முக்கியம். முதல் ஆ என்னன்னு சொன்னா அறிவு. ஆ, புனித ஜெரோம் அருமையாக சொல்லுவாரு, கிறிஸ்துவை அறிந்து கொள்ளக்கூடியவன் அவருடைய வார்த்தையில் தெளிந்திருக்கிறான். உனக்கு கடவுளுடைய வார்த்தையை நீ அறிந்து கொள்ளாமல் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள முடியாது. இன்னைக்கு ஒவ்வொரு முறையும் நற்கருணை வாங்க வரும் பொழுது நான் ஆண்டவருடைய வார்த்தையை அறிந்து அந்த வார்த்தையை பொறிந்து அந்த வார்த்தைக்குள் நான் என்னை கட்டுப்படுத்தி கொண்டு நற்கருணை வாங்கும் பொழுது அந்த நற்கருணை பக்தியில் எனக்கு கிடைக்கக்கூடியது தெய்வத்தின் சக்தி. இதை நான் உணர்ந்து கொள்ளணும். இன்னைக்கு தேவ பிள்ளைகள் நாம் ஆண்டவருடைய சக்தியை பெற்றவர்களாக இந்த உலகத்துல வாழ வேண்டும். ஏதோ மனித சக்திகளை பெற்றவர்கள் அல்ல, மாறாக கிறிஸ்துவின் சக்தியை, கிறிஸ்துவின் சாயலை, கிறிஸ்துவுடைய மனப்பான்பை, கிறிஸ்துவுடைய இதயத்தை நாம் பெற வேண்டும் என்றால் ஒவ்வொரு முறையும் நாம் அவருடைய வார்த்தைக்குள் வர வேண்டும். விவிலியத்துல திருப்பாடல் 119 165வது வசனம் அழகாக சொல்கிறது, என்னுடைய திருச்சட்டத்தை விரும்புவோருக்கு. அப்படின்னா ஆண்டுடைய வார்த்தையை நீ விரும்பினா போதும். நம்ம சொல்லுவோம்ல, விரும்புதல், லைக்கிங். அந்த ஆண்டுடைய வார்த்தையை விரும்பும் பொழுது அவருக்கு மிகுதியான நல்ல வாழ்வு உண்டு. அவர்களை நிலைகுலைய செய்வது எதுவும் இல்லை. அவங்களை எதுவுமே நிலைகுலைய செய்ய முடியாது. அதனால ஒவ்வொரு முறையும் நான் ஆண்டவருடைய நற்கருணையை வாங்க வரும் பொழுது அவருடைய வார்த்தையை அறிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவருடைய கட்டளைகளை அறிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தையின் மீது எனக்கு தாகம் இருக்க வேண்டும். ஏதோ நான் வந்தேன், ஞாயிற்றுக்கிழமை வந்து நற்கருணை வாங்கிட்டு போனேன், இது ஒரு சடங்கு அல்ல. மாறாக ஆண்டவருடைய வார்த்தையை அறிந்து கொண்டு நீ அந்த நற்கருணையை வாங்கும் பொழுது கடவுள், அந்த வார்த்தை மனுவான அதே கடவுள் உன்னோடு பேசுவார். அந்த குரல் உனக்கு கேட்கும்.